Bonjour les amis, aujourd'hui on va aller chercher les œufs de mes poules. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம போயிட்டு எங்கள் வீட்டு கோழி எத்தனை முட்டை விட்டுருக்குதுன்னு பார்த்து எடுத்துன்னு வரலாம் வாங்க. Il y a 2 œufs, c'est parti pour la préparation d'un très bon gâteau. 2 முட்டை இருக்கு, வாங்க ஒரு சூப்பர் கேக் செய்யலாம். Et voilà, c'est parti. Pour faire ce gâteau, on a besoin de 240 g de farine. De cake செய்யறதுக்கு 240 g மைதா மாவு வேணும். 125 g de sucre, 125 g சர்க்கரை, 2 sachets de sucre vanillé, 2 paquets vanilla சர்க்கரை, 1 sachet de levure chimique, 1 paquet baking powder, une pincée de sel, 1 சிட்டிகை உப்பு, une cuillère à soupe vinaigre, 1 tablespoon vinegar, 100 ml huile de colza, 100 ml colza எண்ணெய், 200 ml lait, 200 ml பால். J'ai sorti un grand saladier, ஒரு பெரிய பாத்திரத்தை வெளியில் எடுத்து வச்சிருக்கேன். J'ai pris un moule à gâteau, j'ai beurré fariné sur les côtés et j'ai mis un papier cuisson que au fond. ஒரு கேக் செய்கிற பாத்திரத்தில் உள்ள ரவுண்டாக பட்டர் பேப்பரை கட் பண்ணி வச்சுட்டு சுற்றி கொஞ்சம் வெண்ணெய் தடவி அது மேலே கொஞ்சோண்டு மைதா மாவை தூவி ரெடியாக வச்சுருங்க. On va casser les œufs dans le saladier. முட்டையை உடச்சி பாத்திரத்தில் ஊற்றிட்டு சர்க்கரையை போடுங்க அது மேலே. On ajoute le sucre. Ici on va mettre une pincée de sel. ஒரு சிட்டிகை உப்பு இப்போ போடணும் அதில். இது சுவையை அதிகரிக்கும். Les 2 sachets de sucre vanillé sont à rajouter maintenant. இப்போ அந்த 2 பேக்கெட் வெண்ணிலா சர்க்கரையும் அதில் கொட்டிடுங்க. C'est parti, on va fouetter jusqu'à blanchir. இப்போ பட்டர் மஷின் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. On rajoute l'huile et on mélange bien avec le batteur. எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம். Dans ce gâteau, on a remplacé le beurre par l'huile pour que ça soit bien léger. இந்த கேக்கில் வெண்ணெய்க்கு பதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறோம், ஏன்னா ரொம்ப லைட்டாக இருக்கட்டும். On rajoute ici le lait. இப்போ பாலை ஊற்றிடுங்க. On mélange le tout. எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. On va rajouter le vinaigre blanc. இப்போ வெள்ளைக்காடியை ஊற்றணும். காடி ஊற்றுறதுனால வாசனை வரும் அப்படின்னு நினச்சி பயந்துடாதீங்க. இது ஒன்றும் வாசனை வராது. கத்தோ நல்லா சாஃப்டாக தான் வச்சுக்கும். அதனால் தைரியமாக நீங்கள் காடி ஊற்றணும். அதுபோல் கண்ட காடியும் ஊற்றக்கூடாது. வெள்ளைக்காடி ஏன் ஊற்றுறோன்னா 8% தான் அசிடிட்டி அதில் இருக்குது, அதனால தான். maintenant on va mettre la levure chimique. இப்போ பேக்கிங் பவுடர் அதில் கொட்டிடுங்க. on va mettre la farine. இப்போ மைதா மாவையும் கொட்ட வேண்டியது தான். முதல் பாதி கொஞ்சம் கொட்டிட்டு பொறுமையாக கிளறுங்க. மஷினை உடனே போட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் தெரிக்கும். அதனால் முதல்ல கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஷின் ஆன் பண்ணுங்கள். Avant de mettre en marche le batteur, mélangez d'abord doucement, sinon il y aura de la farine partout. Comme j'ai pas mis toute la farine au début, je vais mettre le reste maintenant. Je vais verser la pâte dans le moule. இந்த கலந்த மாவை கேக்கு சுடுற யானத்தில் ஊற்றிடணும். அவனை ஆன் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் இதை 30 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸில் அவனில் வச்சு வேக வைங்க. Enfournez cette préparation dans un four préalablement chauffé à 180 degrés Celsius pendant environ 30 minutes. கேக்கு வெந்துடுத்து. ஒரு கத்தி எடுத்து குத்தி பார்த்தேன், மாவு ஒட்டாமல் வந்தது. கேக்கு நல்லபடியாக வந்திருக்கு. அப்போ இதுக்கப்புறம் ஆற விடணும். Voilà, le gâteau est cuit. J'ai vérifié avec la pointe d'un couteau. C'est bon, ça ne colle pas. On va le laisser refroidir totalement avant de démouler.
நல்லா ஆறிடுத்து. இதுக்கு மேலே வந்து கொஞ்சோண்டு சாக்லேட் தடவிருக்கிறேன், chocolat Nutella தடவுறேன். வேணும்னா தடவலாம், இல்லை அப்படியே சாப்பிட்லாம். J'ai badigeonné un peu de Nutella sur la surface. C'est facultatif, c'est juste pour le plaisir des yeux. Ça y est, le gâteau est prêt à être dégusté. முடிஞ்சிடுத்து, சாப்பிட வேண்டியது தான்.